ஒட்டகத்தான் கண்டிருந்தாங்க. நபிக்கு மேலேறி ஒட்டகம் போறாங்க பிள்ளைகள். ஹதீஸ்ல வந்திருக்குது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைய தூக்க மாட்டாங்க பிள்ளைகள் எழும்பி போகும் வரைக்கும். எங்கட பேரப்புள்ள விரும்புது, எனக்கு இப்படிப்பட்ட அப்ப வேணும், இப்படிப்பட்ட அப்ப வேணும். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கல்யாணம் முடிச்சாங்க. அவங்களோட மனைவி உம்மு தர்தா ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் போனாங்க. சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா, பார்சி அரபி அல்ல, பார்ஸ் ஈரான் நாட்டை சேர்ந்தவர். பேச்சுக்கே பார்த்தா அப்பா உம்மு தர்தா ரலியல்லாஹு தஆலா ஒரு வகையான ஒரு கிழிஞ்ச ஒரு கந்தல் துணி உடுத்திருக்கிறா. என்ன செய்தி கேட்டாங்க. ஃபஸஅலஹா அன் ஷஅனிஹா, கேட்டாங்க. சொன்னா அந்த பொம்பளை சொன்னா, என்ன செய்ய சல்மான், فأما أبو درداء ليس له بنا حاجة في الدنيا. இந்த அபூ தர்தாக்கு எங்க துனியாவில் எங்களுக்கு ஒரு வேலையுமே இல்ல. அவர் நாங்க சும்மா உறவு இருக்கிறது, சும்மா வேறப்பா, எந்த பிரயோஜனமும் இல்ல. அவர் எங்கள்கிட்ட வாரதும் இல்ல, போறதும் இல்ல. எங்களுக்கும் அவருக்கும் இடையில கல்யாண உறவுன்ற ஒரு உறவு தான் இருக்குது. அல்லாம துனியாவில் வேற எந்த உறவும் எங்களுக்கு இல்லன்னு சொல்லி இவர் சொன்னதுமே, சரி அப்படியா, நான் இவரை சருக்கட்டி தாரன்னு சொல்லி போட்டு அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சல்மான் பார்சி ரலியல்லாஹு விருந்து கூப்பிட்டாங்க. வாப்பா விருந்துக்குன்னு சொல்லி சாப்பாடு. நல்லா தெரியும் நோம்புன்னு சொல்லி வருது. யார் நோம்பு? சல்மான் அபூ தர்தா நோம்புன்னு சொல்லி சாப்பிட கூப்பிட்டாங்க. சொன்னாங்க ஃபகால குல், சாப்பிடுனாங்க. ஃபகால இன்னி ஸாயிம், நான் ஒரு நோம்பாளிடா. கூட்டாளி தானே, நான் நோம்பாளிடா. சொன்னாரு மா அன பிஆக்கிலின் ஹத்தா தஅகுல. அபூ தர்தா, நீ சாப்பிடாம நான் சாப்பிட போறல சாப்பிடு. நோம்ப உட வச்சா, நோம்ப உட வச்சா. அதுக்கு பிறகு சரி சாப்பிட்டார். மனைவிக்கு செய்யலட்டி கூட்டாளிக்கு செய்யணும் இல்லையா? சிலாக்கிறாங்க மனைவியை வித்து சரி கூட்டாளியை காப்பாற்றுவாங்க, மனைவியை வித்து சரி கூட்டாளியை காப்பாற்றுவாங்க. இன்றைக்கு பழக்கம். சொல்றா நீங்க ரெண்டாவது, இவங்க தான் முதலாவது கூட்டாளி. பின்னுக்கு வருகிறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப ராவாச்சு, ரெண்டு பேரும் தூங்குறாங்க. அபூ தர்தா பார்த்து கொண்டிருக்கிற சல்மான் தூங்கும் வரைக்கும். அப்ப சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு தூங்கிட்டாங்க, தூங்குற மாதிரி. இவர் தூங்கினதுமே அவர் எழும்பி தொழ ஆரம்பிச்சார். அவர் சொன்னார், இல்ல இல்ல தூங்கு தூங்கு. ذهب ابو الدرداء يقوم فقال نم تم فنام ثم ذهب يقوم. மறுவ எழும்புறாரு. இல்ல தூங்கு வாப்பா, தூங்கு, நேரம் நீக்கு தூங்கு. மறுவ எழும்பினாரு, மறுவ தூங்க வச்சாரு. கடைசி இரவு, பிந்தின இரவு, தஹஜ்ஜத்துக்கு சுபஹுடைய பாங்கு கொஞ்ச நேரம் இருக்குது. அப்ப சொன்னாங்க فقال لما كان اخر الليل قال سلمان قم الان فصل قم الان, எழும்பு வாப்பா என்று சொல்லி போட்டு ரெண்டு பேரும் எழும்பி தொழுதாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு சல்மான் பார்சி கூப்பிட்டு நீங்க வா, நல்லா யாமச்சுக்கு அபூ தர்தா, இன்ன லிரப்பிக அலைக ஹக்கன் வலி நஃப்ஸிக அலைக ஹக்கன் வலி அஹ்லிக அலைக ஹக்கன் ஃபஅதி குல்லதி ஹக்கின் ஹக்கா. அபூ தர்தா ஞாபகம் வச்சுக்கோ வாப்பா, உலகத்தில தொழுக மட்டுமல்ல கடமை, உலகத்தில குர்ஆன் ஓதுறது மட்டுமல்ல கடமை, உலகத்தில் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் மட்டுமல்ல கடமை, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்குது, உன் உடம்புக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்குது, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்குது. அந்த ஹக்கெல்லாம் பார்த்து கொடுத்துக்கோ. வெறுமனே குடும்பத்தை புறக்கணிச்சு வாழ வேண்டாம், குடும்பத்தை கட்டி காத்துக்கோ என்று சொல்லி நிக்காஹ் குடும்ப வாழ்க்கைக்கு தர்கீப் செஞ்சாங்க, தர்கீப். எனவே அன்பான சகோதரர்களே, நிக்காஹ் இவ்வளவு முக்கியமானது. சஹாபாக்களுக்கு ஏராளமான புத்தி சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா, நீங்க இந்த விஷயத்தை கவனம் செலுத்துங்க, நீங்க யாரும் வைத்து என்ன செஞ்சிட வேண்டாம், இதை செஞ்சிட வேண்டாம் என்ற விஷயத்தை, நிக்காஹியாம் இருக்க வேண்டாம் என்ற விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டம் கட்டமாக வலிமா கொடுங்கோ, பொண்ணை பார்த்து முடியுங்கோ. இதெல்லாம் பின்னால் வருகிறது. எப்படி பொன் பார்க்கணும், இன்னைக்கு எல்லாம் மார்க்கத்துக்குள்ள கொண்டு வாங்கோ, இல்லாட்டி நீங்க மாட்டிக்கொள்வீங்க. நேத்தர் வந்தாரு, நேத்து சொன்னாரு, ஹஜ்ரத் எனக்கு ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்ப உங்களுக்கு? அல்லாஹ் அவருடைய பிரச்சனை லேசாக்கி வைக்கட்டும். என்ன ப்ராப்ளம்? நான் படிப்பினைக்கு சொல்றேன். என்ன ப்ராப்ளம் சொல்றாரு, நான் கல்யாணம் பார்த்து தான் முடிச்சேன். நான் மட்டும் பார்க்கல, நாங்க குடும்பத்தில் 5 பேர் பார்த்தோம். நல்லாத்தான் இருந்துச்சு. ஹஜ்ரத் வீட்டுக்கு கொண்டு பார்த்தா வேலைப்பால் ஆயிக்குது. என்ன என்ன அப்படி என்ன?
நான் கேட்டேன், நான் இப்படிதான் கேட்டேன், மாத்தி வச்சுட்டாங்களோ இந்த ஷோரூம்ல வச்சு உண்டு, ஷோரூம்ல உண்டு, அங்க போயிட்டு பார்த்தா பக்கெட்ல வேற உண்டு வாப்பா. இது பொதுவா எங்க தெரியுமா, இந்த இதுல வச்சுப்பாங்க, இதுல இந்த டிரான்சிட் ஏரியாக்கள்ல அவசரத்துக்கு வாங்கிட்டு போவாங்களாக்கள் ஒன்றை வச்சுப்பாரு சாம்பிளுக்கு பெரிய லேஞ்சி. இதுதான் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா எல்லாம் சின்ன லேஞ்சி. இஸ்லாம் சொல்லி இது பார்த்து வாங்கன்னு சொல்லி அழுகிறாரு. நான் கேட்டேன், நீங்க பார்த்த சாமான் தானே வீட்டுக்கு வந்தீங்கன்னு. அதே சாமான் தான் ஹதரத், ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நான் பார்த்தது மேக்கப்பை தான் பார்த்திக்கிறேன், பார்த்தது மேக்கப். இது இஸ்லாம் சொல்லித்தது எப்படி பார்க்கணும். இஸ்லாத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது, ஏமாற்றவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. நாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டோம், அதே நேரத்தில் நாங்க ஏமாறவும் மாட்டோம். வெரி ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட். எப்படி பொன் பார்க்கணும். ஒருத்தர் சொல்ற வைத்து, உமா உங்களுக்கு விருப்பம் உண்டா எடுத்துக்கொண்டு வாங்க, நாம் பார்க்க தேவையே இல்லை. எங்க சொல்றீங்க, சவுதியில உங்களுக்கு விருப்பம் மாதிரி செய்யுங்க. உம்மா வயது சொல்ற என் மவனுண்டா என் பேச்சு எப்படி தெரியுமா கேட்பாரு. நான் சொல் உம்மக்கு தெரியா மகனுக்கு ஏற்கனவே உண்டீரங்க. இது உம்மட கரதலுக்காவது செல்ற வாப்பா மகன், இது உம்மா தெரியா, இந்த பஸ்த உம்மா படிச்சில்லையே. அதனால யா வச்சுக்கோங்க, கல்யாணம் என்றது வெறுமனே சும்மா ஒரு படம் அல்ல, இது ஒரு யதார்த்தம், இது ஒரு உண்மை. இதை விளங்குங்கோ, இதை அறிஞ்சுக்கோங்கோ. அதனால தான் சொல்லப்பட்டது, கல்யாணம் முடிச்சா என்ன லாபம் கிடைக்கும், கல்யாணத்தால் எப்படிப்பட்ட லாபங்கள் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். வாலிபர்களே, கல்யாணத்துடைய லாபம் ஏராளம். அதுல ஒன்று தான் சொல்லப்பட்டது, கல்யாணத்தை கொண்டு எங்களோட தீன பாதுகாத்துக் கொள்ள. கல்யாணம் முடிங்கோ கண்ணை பாதுகாக்க, கல்யாணம் முடிங்கோ மர்மஸ்தானத்தை பாதுகாக்க. கண் பாவம் செய்யும்டா ஹதீஸ்ல வந்திருக்குது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. கண்ணுடைய பாவத்துக்கு கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு, தொழுகையில உள்ள இன்பம் பறிக்கப்பட்டுவிடும். கண்ணுடைய பாவத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ், தொழுகையில உள்ள இன்பம் பறிக்கப்பட்டுவிடும். ஹதீஸ்ல முஸ்லிம்ல ரிவாயத் இருக்குது, இங்க பகலையில் ஒரு கண்ணால் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு பெண்ணை பார்த்துட்டு ராவேல தஹஜ்ஜுக்கு தக்பீர் கட்டினாலும் அந்த பெண்ணுடைய காட்சியைத்தான் ஷைத்தான் கொண்டு முன்னுக்கு வைப்பான். நிக்காக கொண்டு கண்ணை பாதுகாத்துக் கொண்டு, நிக்காக கொண்டு எப்படி கண்ணை பாதுகாக்கலாம் இன்ஷா அல்லாஹ் பின்னால பேசுவோம். இதுல பெண்களுடைய பெரிய ஒரு பகுதி இருக்குது, சகோதரிகள் தாய்மார்கள் செய்ய வேண்டிய பெரிய ஒரு பகுதி இருக்குது. ஒரு ஆணுடைய கண்ணை பாதுகாக்கிறதுக்கு பெண்கள் என்ன செய்யலாம். இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, உன்ன மர்மஸ்தானத்தையும் பாதுகாக்கும். ஹராத்துல கொண்டு போய் வைக்காதே, ஹலால்ல கொண்டு போய் வை. அடுத்தது சொன்னாங்க, நிக்காக கொண்டு நல்ல பரம்பரைகள் உருவாக்கி, சஹீஹான பரம்பரைகள். இமாம் ஷாஃபியை போல, இமாம் மாலிக்க போல, இமாம் அபு ஹனீஃபாவை போல, ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ போல, ஹஜ்ரத் மௌலானா அபுல் ஹசன் அலி ஹுசைன் நதிவியை போல, ஹஜ்ரத் மௌலானா அபுல் மௌதூதியை போல பெரும் பெரும் உலமாக்கள் உலகத்தில் உருவாக்கியும் சமூகத்தை பற்றி பேசக்கூடியவர். மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். நாங்க நல்லவங்களாக இருப்போம் என்றிருந்தால் எல்லாருக்கும் விருப்பம் எங்கட புள்ள இமாம் ஷாஃபியை போல இருக்கணும் என்று. ஆனா எங்களுக்கு விருப்பம் இல்ல இமாம் ஷாஃபியோட வாப்பாவை போல நாங்க இருக்கிறது. நாங்க கூட ரேஸ் புக்கில, எங்கட புள்ளை கூட பள்ளியில. நாங்க ரேஸ் புக்கி உள்ளுக்கு, எங்கட புள்ள பள்ளி உள்ளுக்கு. இது சரி வர மாட்டவாப்பா. நீங்க முந்தி பள்ளி உள்ளுக்கு வாங்கோ, புள்ள ரேஸ் புக்கி இருந்து பள்ளி உள்ளுக்கு சும்மா வரணும். நல்ல பரம்பரை. இதனால்தான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஜாஅ ரஜுலுன் இலன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்னாங்க யா ரசூலல்லாஹ்,
எனக்கு ஒரு பொம்பளை ஒரு பெண்ணை பத்தி கல்யாணம் பேசிருக்கிறாங்க, ஆனா ஒரு குழப்பம் இருக்குது. இன்னி அசப்து இம்ராஅத்தன் ذات حسب وجمال. அவட்ட 3 குவாலிட்டி, 3 குவாலிட்டி. நல்ல தீன், நல்ல தீன், பெர்ஃபெக்ட். இரண்டாவது சொன்னா நல்ல குடும்பம், நல்ல குடும்பம். அத பத்தி பேசுவேன். குடும்பம் எப்படி பார்க்கும். இன்றைக்கு சொல்றாங்க மக்கள் குடும்பம் பார்க்கறா, இவங்க மௌலா இஸ்லாம், அவங்க மௌலா இஸ்லாம், நாங்களும் மௌலா இஸ்லாம் தான் வாப்பா. உம்மா, எங்க உம்மம்மா யாரு? என்ன பிறக்கக்குள்ளே வானலோகத்தின் முஸ்லிமா பிறந்தாக்களா? எங்கட உம்மம்மா எல்லாம் எங்க? களுத்துறையிலயோ பெஞ்சோட்டையிலயோ வேற எங்கயோ ஒரு பன்சல்ல வச்சு கும்பிட்டாக்கள் தான் வாப்பா. அரபியெல்லாம் வந்தாங்க. அரபியெல்லாம் யாரு? ரசூலுல்லாஹ் வரமுந்தி அவங்களும் முஸ்லிம்கள் தான். நாங்கெல்லாம் மௌலா இஸ்லாம். பின்ன கேட்கவான ஜகாத் வாங்கலாம் எல்லாம் மௌலா இஸ்லாம். மௌலா இஸ்லாம் என்றதுல ஹசப், ஹசப் என்றது வேற, மௌலா இஸ்லாம் என்றது வேற. அதுக்கு வருவோம். சொன்னாங்க யார சொல்லுங்க, எனக்கு 3 குவாலிட்டி இருக்குது. ஒரு பொம்பளை பேசிக்கிறாங்க, ஹசப் இருக்குது, தீன் இருக்குது, நல்ல அழகு, பியூட்டி குவீன் மாதிரி இருக்குது, மாஷா அல்லாஹ், எல்லாம் நல்ல. ஆனா ஒரு பிரச்சனை, அவட குடும்பத்துல யாருக்குமே புள்ள தரிக்கிறது இல்ல. குடும்பத்துல யாருக்கு என்ன இல்ல, தாத்தக்கு இல்ல, சாட்சிக்கு இல்ல. அவங்களோட உம்மக்கும் ஒன்றே ஒன்று தான் கிடைச்சு, அந்த ஒன்றுதான் இது. அவங்களோட உம்மக்கும் ஒன்றே ஒன்றுதான் கிடைச்சிக்குது, அந்த ஒன்றுதான் இது. இதை முடிச்சுக்கொள்ளவான்னு கேட்டாங்க, இதை முடிக்கவான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானம் என்றாங்கல்ல, இல்லன்னா வானம் என்றா சும்மா இரிய வாப்பா. சிலாக்கள் உண்டு தெரியுமா, நாங்களும் பத்துவா உண்டு வானம் என்று சொல்லி மறுவ வார இந்த பக்கத்தா. அதுல கொஞ்சம் இது இப்படி உண்டு, இதே கொஞ்சம் பார்க்கணும்டா. மறுவ வார இந்த பக்கத்தால அதுல இப்படி உண்டு. அதுல சரி 3 பக்கத்தால வந்தாரு. 3 முறை சொன்னாங்க இல்ல இல்ல இல்ல. அதுக்கு பிறகு சொன்னாங்க மிம்பர்ல ஏறி, நிக்காஹ் செய்யும் பொழுது தஸவ்வஜுல் வதூதல் வலூத், நிக்காஹுடைய நோக்கத்தில் ஒன்றுதான் நல்ல சந்ததியை உருவாக்குறது, நல்ல குழந்தை பாக்கியம் உள்ள குடும்பங்கள்ல போய்த்து நிக்காஹ் செஞ்சுக்கோங்கோ. அதனால இந்த ஹதீஸை வச்சுக்கொண்டு யாரும் போய்த்து டெஸ்டிங் போய்த்துல வாணும். எங்க கல்யாணத்துக்கு முன்பு டெஸ்டிங் செய்யணும். உங்களுக்கு உங்களை எல்லாம் சரியாண்டு ப்ரொஃபைல் பாக்குறது வைத்து வர கிடைச்சு. அது தவக்கல்னால அல்லாஹ். சில குடும்பத்துல தாத்த கஞ்சி புள்ள, நானக்கு 10 புள்ள, அங்கள பார்த்தா உம்மம்மாக்கு அவங்களோட உம்மம்மாக்கு 24 புள்ள, இன்னைக்கு எல்லாம் சரி, இவக்கு புள்ள இல்ல. அதுக்கு என்ன செய்யணும்? அதுவும் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். புள்ள இல்லாதவங்க என்ன செய்யணும், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணும், அதே இஸ்லாம் பேசி சரி. அப்ப இது 2வது பாக்கியம், நிக்காஹ் கொண்டு நல்ல ஒரு சந்ததி உருவாக்கியது. 3வது நிக்காஹ் கொண்டு இன்னும் ஒன்று கிடைச்சும், மௌத்துக்கு பிறகும் தனக்காக வேண்டி துஆ கேட்கக்கூடிய பிள்ளைகளை நிக்காஹ் கொண்டு உருவாக்கியது. வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, வாப்பா மௌத்தே, புள்ள வாப்பக்கு துஆ கேக்குது, யா அல்லாஹ் இந்த வாப்பட பாவத்தை மன்னி, இந்த துஆ போதும் அல்லாஹ் மன்னிச்சு. சாலிஹான சந்ததி உருவாக்கியது. 4வது சொன்னாங்க இன்னும் ஒன்று இருக்குது, நிக்காஹுடைய பிரயோஜனத்தில் ஒன்றுதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் ஒன்றுமே வேலை